தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா உள்ள நிலையில் புதிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்க விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக தற்போது சிவ்தாஸ் மீனா, தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவ்தாஸ் மீனா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 2 மாதங்களில் அவர் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நியமனமானது வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இதுபோன்று மூத்த IAS அதிகாரிகளுக்கு ஓய்வு பெறக்கூடிய அந்த நேரத்தில் பணியிட மாறுதல் என்பது வழங்கப்படுவது வழக்கம். அந்த முறையில் தான் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தலைமைச் செயலராக விரைவில் புதிய தலைமைச் செயலருக்கான அந்த அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. சற்று முன்னதாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நினைவை ஒட்டி தபால் அவருடைய நாணயம் வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அதில் தலைமைச் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த நிகழ்வு முடிந்த பிறகு உடனடியாக இந்த புதிதாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவ்தாஸ் மீனா அவர்களை நியமித்து தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விரைவில் தலைமைச் செயலாளர் புதிய தலைமைச் செயலாளருக்கான அறிவிப்பும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.